டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. நாம் தமிழர் கட்சியிலிருந்து இடும்பாவனம் கார்த்திக் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தமிழக ரயில்வேல இந்தி மொழியுடைய பயன்பாட்டை அதிகரிக்கணும் அப்படின்னு மத்திய அரசு ஆணையானது பிறப்பிச்சிருக்கு. இது மறைமுகமான இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்திருக்கு. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியா பல தேசியங்களோட ஒன்றியம் இருக்க மாட்டாங்க. அவங்க தேசியங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே தீர்ப்பாயம், ஒரே ராணுவ தளபதி, இப்படி ஒற்றுமைப்படுத்துவாங்க. அப்படி ஒற்றுமைப்படுத்துறதோட செயலாக்கம் தான் இது. இதுல இந்தியாவில தமிழ்நாடு இந்தியை எதிர்த்த ஒரு மாநிலம், இந்தியை எதிர்த்து மொழிப்போர் கண்ட ஒரு மாநிலம். அந்த நிலத்துல இன்னைக்கு இந்தியை திணிக்கிறாங்க. அதை கடந்து என்னன்னா ஹிந்திக்காரங்க அதிகப்படியே தமிழ்நாட்டுல வருகப்படுறாங்க. ஹிந்திக்காரங்களோட மிதமெஞ்சிய இந்த வருகைங்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் திசையை மாற்றக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கு. பாஜகவோ காங்கிரஸோ ரெண்டு தேசிய கட்சிகளும் இந்தியை திணிக்கும், ஊக்குவிக்கும், இந்தியை மட்டும் வளர்த்தெடுக்கும், சமஸ்கிருதத்தை ஊக்குவிக்கும், வளர்த்தெடுக்கும். அது காலகாலமா நம்ம பார்த்து வர்றதா அது நமக்கு தெரிஞ்சதுதான். அதை விட பெரிய அபாயமா மாறி கொண்டிருப்பது என்னன்னா, இப்ப பீகார்ல வாக்காளர்கள் அந்த இது திருத்தம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல 6 லட்சத்துக்கு மேலான வாக்காளர்கள் சேர்க்கிற வேலை நடக்குது. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000, 10,000 அப்படிங்கிற கணக்குல ஹிந்திக்காரங்க மாறி போனாங்கன்னா தமிழ்நாட்டுல பீகார்ல என்ன அரசியல் சூழல் நிலவுதோ அதே போல சூழல் இங்க நிலவுற ஒரு ஆபத்து இருக்கு. ஏன்னா ஹிந்திக்காரங்க இங்க எல்லா வேலையிலையும் இன்னைக்கு அமர்ந்துக்கிறாங்க. அவங்க நம்மளோட பணி வாய்ப்புகளை பறிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அமித்ஷா பணி செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல, பஞ்சமா இருக்கு அப்படின்னா அப்ப வேற மாநிலங்கள்ல இருந்து ஆட்களை இறக்குமதி செய்யலாம். ஆனா தமிழ்நாட்டிலே இங்க அமித்ஷா பணி செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்க வேலை இல்லைங்கிற மாதிரி சூழல் இருக்கு. அப்படி இருக்கிற வழியில வட மாநிலங்கள்ல இருந்து வம்படியா இந்த அமித்ஷா தொழிலாளர்களை இறக்கணுங்கிறது இங்க இருக்கக்கூடியவங்களோட பணி வாய்ப்புல முற்றுமுழுதாக பறிக்கும். நாம இங்க போராடி குறைந்தபட்சமா இந்த வேலைக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா ஊதியம் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தோம்னா அது இவங்க 80 ரூபாய்க்கு விட வைப்பாங்க. அப்ப எவ்வளவு நாளா நாங்க போராடி பெற்ற அந்த குறைந்தபட்ச ஊதியம் 150 ரூபாங்கிறது பறி போகும். அப்படி நமது பொருளாதாரத்தை அவங்க சுரண்டுவாங்க. அதை கடந்து அவங்க வாக்காளராக மாறி போனா அது பேராபத்து இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல திருப்பூர்ல பாஜக மற்ற தொகுதிகளை விட அதிகப்படியான வாக்களை வாங்குது. வானதி சீனிவாசன் வெற்றி பெறாங்க கோயம்புத்தூர்ல. அப்புறம் இங்க வினோத் பி செல்வம் துறைமுக சட்டமன்ற தொகுதியில வாக்கு எண்ணிக்கையும் போது வினோத் பி செல்வம் முன்னிலை, சேகர்பாபு விட முன்னிலை அப்படின்னு வருது. எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வடநாட்டுக்காரங்களோட வாக்கு. அப்ப இந்த நிலைமை மற்ற தொகுதிகளுக்கு மாறி போனா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தா மாறி போகும். இல்ல பாஜக இந்திய திணிச்சுங்கிறதுல நமக்கு எந்த வியப்பும் இல்லை. அவங்க பார்லிமெண்ட்ல பேசுறப்ப இந்திய தமிழ்ல உள்ள இலக்கியங்களை மேற்கோள் காட்டுவாங்க, திருக்குறளை மேற்கோள் காட்டுவாங்க. காஷ்மீர்ல போய் பேசுறப்ப ஐயா மோடி அங்க போய் தமிழ பத்தி பேசுவாரு. இது எல்லாமே தமிழ்நாட்டுல வாக்கு வேட்டையாடுவதற்கான திட்டம் தான். உண்மையிலேயே உளப்பூர்வமா அவங்க செயலாற்றுவதுங்கிறது இந்தியா முழுக்க திணிச்சு விட்டணும். இதை ஒரே தேசமா மாத்திரணும். இந்தியா பல தேசங்களோட ஒன்றியமா இருக்குது. அதை ஒரே தேசமா மாத்திரணும். இந்தியாவில மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சுன்னா இந்தியாவில மொழி வாரியத்தான் பிரிக்கப்பட்டிருக்கு. மொழி வாரியா பிரிக்கப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு பிராந்தியமும் ஒரு தேசியத்தோட தாயகம், தேசம். அந்த தேசங்களோட தனித்துவத்தையும் தேசங்களோட மொழியையும் சிதைச்சு அழிச்சு இவங்க ஒற்றுமையப்படுத்துவதற்கு தான் வேலை செய்யறாங்க. அதோட செயலாக்கம் தான் இது. அதனால பாஜக அப்படி பண்றதுல பெரிய வியப்பு கிடம் இல்லை. இதை எதிர்த்து தேசியங்கள் ஒன்று திரளணும். ஏன்னா ஒரு 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 நாட்டுல திட்டமிட்டு ஒரு மொழி திணிக்கப்பட்டா அது மொழி போற மட்டும் நிகழ்த்தாது, அது மிகப்பெரிய பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும். இப்ப கிழக்கு பாகிஸ்தான்ல உருது மொழி திணிச்சத விளைவாத்தான் அங்க வங்காளதேசங்கிற ஒரு நாடா அது மாறுது. அதே போல இந்த நாட்டுல இங்க ஒற்றுமையும் சமத்துவமும் நிலவரம் அப்படின்னா இந்த இந்தியை திணிக்கக்கூடிய போக்க மத்திய ஆளக்கூடிய பாஜக கைவிடணும். ஏன்னா இது எல்லா மக்களும் தான் இந்த நாட்டோட விடுதலைக்கு பாடுபட்டு இருக்காங்க. ஹிந்திக்காரங்க மட்டும் பாடுபடுறோம், எல்லாரும் போராடிருக்கோம். இன்னும் சொல்ல போனா தமிழர்கள் தான் பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கோம். அவருக்கப்ப இதோ இந்திக்காரன் மட்டும்தான் இந்த நாட்டுல விடுதலைக்காக பாடுபட்டது போல, அவங்கதான் வரி செலுத்துறது போல அவர்களுக்கு மட்டும் தனித்துவமான ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. இது பாஜக அரசு செய்யும். தமிழர்கள் விழிப்பு தேடணும். அதை கடந்து தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் ஹிந்திக்காரங்க மாறுற அந்த போக்க நம்ம எப்பாடுபட்டாவது எதுக்கணும். இப்ப ஹிந்திக்காரங்க வர்றாங்க, பொருளாதாரத்தை ஈர்த்தாங்க, அது பெரிய விஷயமா அவங்க சம்பாதித்தானே போறாங்க அப்படின்னு நினைக்கலாம்.
வெள்ளக்காரன் அந்த நாடு 300 ஆண்டு அடிமைப்பட்டுச்சு. வெள்ளக்காரன் வந்து துப்பாக்கி முனையில இல்ல பீரங்கி நிறுத்தி இல்ல எல்லையில ராணுவத்தை குறிச்சு அவன் நாட்டை வந்து பிடிக்கல. அவன் கிழக்கிந்திய கம்பெனி கொண்டாந்து இங்க வணிகம் செய்ய வர்றான். வணிகத்தை விடாத நாட்டின் பொருளாதாரத்தை கை போட்டுறான். பொருளாதாரம் தானா விடம் போச்சு, நாடு அடிமைப்பட்டுச்சு. அதே போல நாம இங்க பொருளியலா அகதியாக அடிமையாக மாறக்கூடிய ஒரு பேராபத்து உண்டு. அதை கடந்து வாக்காளராக மாறி போனா தமிழர் தாயகத்தோட அரசியல் போக்கு மாறும். இது பேராபத்து. அப்ப இந்தியை எதிர்க்கக்கூடிய வேலையில தமிழ்நாட்டுல திட்டமிட்டு பிரிக்கப்படக்கூடிய இந்திக்காரங்களை விட மிதமிஞ்சிய இந்த ஊடுருவலை வந்து நாங்கள் எதிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. நிச்சயமாக சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு இடும்பாவனம் கார்த்திக். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.